ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பாஞ்சாலம் திரும்பின திருஷ்டத்யும்னன் தான் மறைஞ்சு நின்று பார்த்ததையெல்லாம் தன்னுடைய தந்தையான துருபத மன்னர்கிட்ட சொல்கிறாரு. நிபந்தனையை நிறைவேற்றி சுயம்வரத்தில் திரௌபதியை ஜெயிச்ச அந்த இளைஞன் அர்ஜுனன் தான்னு நினைக்கிறேன். அங்கே அந்த சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருந்ததையெல்லாம் மறைஞ்சு கேட்டதை வச்சு பார்த்தா அவங்க பாண்டவர்கள் அப்படின்னே நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, தன்னுடைய மகன் சொன்னது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட துருபத மன்னன் தன்னுடைய புரோகிதரை கூப்பிட்றாரு. நீங்கள் போய் அந்த இளைஞர்களையெல்லாம் சந்தித்து அவங்க பாண்டவர்களா அப்படிங்கிறத விசாரியுங்க. முறைப்படி விவாகம் நடத்தவும் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கவும் நான் விரும்புவதா சொல்லி அவங்கள இங்கே கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த புரோகிதர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு துருபத மன்னன். அந்த புரோகிதர் போய் பாண்டவர்களை சந்திக்கிறாரு. தர்மபுத்திரர் தங்களை பற்றின விவரங்களை அவர்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த புரோகிதர் மூலம் துருபதன் விடுத்த அழைப்பை ஏற்று சகோதரர்களுடனும் தாயார் குந்தி தேவியோடும் பாஞ்சால தேசம் போக சம்மதித்து புறப்பட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கே போனதையும் அவங்கள வரவேற்று உபசரித்த துருபத மன்னன், நீங்கள் யார் அப்படிங்கிறது பற்றி நான் இப்போ சந்தேகப்படுறேன். யாகம் செய்வது தர்மம், குளம் வெட்டுவதும் தர்மம், அதே போல் பொய்யை பேசாமல் இருப்பதும் தர்மம். அதனால் மறைக்காமல் இப்போதாவது நீங்கள் யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்கள். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களோ அந்த வர்ணத்திற்கேற்ற முறைப்படி திரௌபதியுடைய விவாகத்தை நான் ரொம்ப சிறப்பாக நடத்த விரும்புகிறேன் அப்படின்னு துருபத மன்னன் சொல்கிறாரு. அதை கேட்ட யுதிஷ்டர், உங்களுக்கு கவலை வேண்டாம், நாங்கள் சத்திரியர்கள், பாண்டுவின் புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி சகோதரர்களையும் தாய் குந்தி தேவியையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதை கேட்டு பாஞ்சால தேச மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச்சது முதல் நடந்ததையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு துருபத மன்னன். அதுக்கப்புறம் யுதிஷ்டரே, இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, அதனால் இன்றைக்கே திரௌபதியை உங்களுடைய சகோதரர் அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யுதிஷ்டர், அரசர்களில் சிறந்தவரே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திரௌபதியை நான் விவாகம் செய்ய நீங்கள் அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம்.